எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை இல்லாமல் தமிழக தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ராமானுஜத்தை நியமித்தது செல்லாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற மக்கள் கோரிக்கை மாநாட்டில் பேசிய அவர், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை குழுவை விரைவில் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஆணையரை நியமனம் செய்கின்ற போது எதிர்க்கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் நியமனம் செய்யணும். ஆகவே மாநில அரசு அணுகுமுறை என்பது சரியானதல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லைப்பெரியாறு பிரச்சனை என்று வருகிற போது நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் காவிரி அந்த மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும், முல்லைப்பெரியாறு அணையில் 142 அடி தண்ணீர் தேக்கி வைத்து தமிழக விவசாய நிலங்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசாங்கம் அமலாக்குவதற்கு தலையிடணும். அதுக்காக முயற்சி எடுக்கணும்.